இங்க கேட்கிறாங்க ஒரு பிடிவாதம். சீதையோடைய முதல் பிடிவாதம் என்னன்னா, நான் காட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் காட்டுக்கு வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாங்க, சீதைக்கு ராமன் யார், அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறது சீதைக்கு தெரியும். அந்த அவதார நோக்கம் எப்படின்னாங்க சீதையே சொல்றான். எங்க அப்படின்னா சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் கிட்ட சொல்றாங்க. அதாவது ராமர் யார் அப்படிங்கிறத சீதையை சொல்றான். வாராது ஒளியான் எனும் நன்மையினால், வாராது ஒளியான் எனும் நன்மையினால் 1000 கோடி இடருக்கு உடையே தீரா ஒரு நாள் வழி சேவகனே நாராயணனே தனி நாயகனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாராயணன் தான் ராமர் அப்படிங்கிறது சீதைக்கு தெரியும். அப்ப சீதைக்கு என்ன அப்படின்னாங்க, அவதார நோக்கம் நிறைவேறும். அவதார நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா ராமரோட காட்டுக்கு போனாதான் அவதார நோக்கம் நடக்கும். இல்லைன்னா அவதார நோக்கம் ராவணனை வதம் பண்ண முடியாது. அதற்காகத்தான் இந்த பிடிவாதம். முதல் பிடிவாதம் அவதார நோக்கம். நம்ம சொல்றோம் அந்த திருப்பு முனை அப்படின்னா பூனி இல்ல கைகேயி அல்ல சூர்பனை கிடையாது. முக்கியமான திருப்பு முனைகள் அப்படின்னு சொன்னா சீதை தான். அதாவது வாகேஸ்வர ஐயர் சுதந்திர போராட்ட தியாகியாக ஒரு கம்பராமாயணம் பத்தி சிறையில் ஒரு புக் எழுதியிருக்காரு. கம்பராமாயண கட்டுரைகள் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதில் அவர் சொல்லும் பொழுதுங்க, இந்த ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது தான் இந்த ராமாயணத்துல மையம்ங்கிற கிஷ்கிந்தா காண்டத்தை விட்டுற மீதி எல்லாத்தையும் வச்சுட்டு ஆரண்ய காண்டம் தான் மையமானது. இந்த ஆரண்ய காண்டம் அதாவது கம்பராமாயணம் அப்படிங்கிற அந்த மங்கைக்கு ஒரு ஆரணம், அழகான ஆபரணம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த கம்பராமாயணத்துல முக்கியமான திருப்பு முனையே இந்த ஆரண்ய காண்டத்துல தான் நடக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இப்ப முதல் பிடிவாதம் ஓவர். இரண்டாவது பிடிவாதம் சொல்லும் பொழுதுங்க, காட்டுக்கு வராங்க. காட்டுக்கு வரும் பொழுது அந்த கம்பன் அதான் சொல்றாங்க, வெய்யோன் ஒளி தன் மேனியின் சோதியில் மறைய பொய்யோ என் விளையாடும் விளையாடும் போனான் மையோ மரகதமோ மரியனோ ஐயோ இவன் வடிவென்பது அடியா அழகுடையான் அப்படின்னு கம்பர் அழகா சொல்றாரு. அடியாத அழகுடையவன் யார் அப்படின்னா ராமன். நாமெல்லாம் வந்துங்க மேக்கப் பண்ணிட்டு வரோம், அப்படி பவுடர்லாம் போட்டுட்டு வரோம், எல்லாம் பண்ணோம்னா எல்லாம் அடிச்சு போயிடுது. ஆனா அடியாத அழகுடையவன் யார் அப்படின்னா ராமன். அடியாத அழகுடையவன் இது நம்மளுடைய பார்க்கும் பொழுது அழகு. ஆனால் இந்த ஆண்டர் என்ன சொல்றாங்க, மனதால் நினைத்தாலும் ராமன் அழகு. அதாவது மனதில் திணியான். இவர் சொல்றது கண்ணுக்கு இனியான். கம்பர் சொல்றது கண்ணுக்கு இனியவன். ஆனா ஆண்டாள் சொல்றது மனதுக்கு இனியவன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ராமர் வந்துங்க தண்டகாரணியும் போறாங்க. முதல்ல தண்டகாரணியும் போயிட்டு அங்க எத்தனை ஆண்டுகள் அங்க வசிக்கிறாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் வசிக்கிறாங்க. தண்டகாரணி 10 ஆண்டுகள். அங்கதான் அவங்க வந்து அகத்தியரை, அங்க இருக்க முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அகத்தியரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவரு அகத்தியர்கிட்ட வர வந்த உடனே இப்ப அகத்தியர் சொல்லணும் என்ன மாதிரி, நான் வந்துங்க முதல்ல இங்க வந்தேன், இந்த அறைக்கல்ல வந்தேன், நான் தான் முதல்ல கதவு திறந்துட்டு வந்தேன். உள்ள வந்த உடனே நான் முதல் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா, லைட் ஃபேன்லாம் கூட போடல, நேரம் இப்படி வந்து இந்த ஹைட்டுக்கு கீழே நான் இருப்பேனா, இந்த ஹைட்டுக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கீழே இருக்கணும்னா ஒரு பழைய கிழக்கு போட்டுக்கலாம் பார்த்தீங்களா, அப்புறம் வந்து நம்ம இருக்கிறது பழைய தேட முடியாது. அதனால அதுமாரி அகத்தியர் வந்து கம்பர் குள்ளம் சொல்லக்கூடாது. அது சொன்னா அவர் பெரிய முனிவர், அவரை பெரிய குள்ளமானவர் சொல்லக்கூடாது. ஆனா குள்ளம் சொல்லணும். அது எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தாருன்னா, நின்றவனை வந்த நெடியோ அடிப்பணிந்தான் என்று முதல் தென் தமிழ் இயம்பிசை கொண்டான்னு சொல்றாரு. அதாவது அகத்தியர் இருக்காரு, வந்தவன் நெடியோ. அப்ப வந்த ராமன் நெடியோ அப்படின்னா பக்கத்தால் இருந்தவரை அதை விட குள்ளமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியின் சிறப்பை கம்பர் பல இடங்கள்ல சொல்றார். எங்க பார்த்தாலும் தமிழ் மொழியின் சிறப்பை, ஏன்னா அகத்தியர் பத்தி நிறைய சொல்லுவார். இதுல என்று மூல தென் தமிழ் இயம்பிசை கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது